இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுற சின்ன விஷயங்கள் கூட பின்னாடி ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். இது பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னால தான் வேர்ல்டு வார் 1லேருந்து வேர்ல்டு வார் 2 எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட் லாரன்ஸ் அப்படின்றவர் தான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எட் லாரன்ஸ் அப்படின்றவர் அவர் பண்ணுறார். 60ன்றது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எட் லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த காற்று மழை இதெல்லாம் பற்றி ரீடிங் எடுத்துகிட்டு இருப்பார். எப்போ காற்றடிக்கும், எப்போ மழை பெய்யும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரீடிங் எடுக்கிறவர் தான் எட் லாரன்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரீடிங் எடுக்கும்போது அவருக்கு ஒரு வேலை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.12345678 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீடிங்கில் எதுக்கு 0க்கு பக்கத்தில் இவ்வளோ நம்பர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஷார்ட் பண்ணி 0.123 அப்படின்னு மட்டும் எழுதுறாரு. இந்த ஷார்ட் பண்ண ஒரு விஷயம் அவரோட அவுட்புட்டில் ரொம்ப பெரிய சேஞ்சஸாக இருந்திருக்கு. என்னென்னா நோட் பண்ணும்போது இந்த ஷார்ட் பண்ண ஒரு வேல்யூ தான் இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் பின்னாடி பெரிய இம்பேக்டாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேமும் வைக்கிறார். சரி, இதுக்கும் வேர்ல்டு வார் 1 and 2 நடந்ததுக்கு என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசன் இருக்குது. ஆக்சுவலி ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் ஃப்ரான்ஸ் கோர்ட்னன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் இருக்கார். அவர் நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவர் பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ரோட்டில் போகும்போது அவர் கார் மேலே ஒரு பாம்பு போடுறாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த காரில் பட்டு பின்னாடி போய் இன்னொரு காரில் பட்டு அங்கே வெடிச்சதுனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேருக்கு காயம் அடைகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க. இவருக்கு நல்ல வேலை எதுவுமே ஆகலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேலே இருக்க கோவத்தினால போட்ட பாம்புனால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்கள போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈவினிங் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு போகிறார். அப்படி ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எடுக்க வேண்டியது அடுத்த ரைட்டில் எடுக்க வேண்டியது டிரைவர் தவறுதலாக இதுக்கு முன்னாடி இருக்க ரைட் எடுத்து கார் போயிட்டே இருக்கு. அப்போதான் டிரைவர் நோட் பண்ண நம்ம மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள அவர் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்குள்ள அந்த காருக்கு முன்னாடி சர்பியா நாட்டை சேர்ந்த காவ்ரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறார். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கார் மேலே பாம்பு போட்டார்னு சொன்னல, அவர் தான் இந்த கார்வினோ. இவர் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆனோடனே அவர் இந்த கார்வினோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க சொன்னால அந்த ஆஃபீஸரையும் அவங்க ஒய்ஃபையும் துப்பாக்கியால் சுடுறாரு. சுட்ட உடனே 2 பேருமே செத்து போகிறாங்க. ஸோ இதனால தான் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கூட சேர்ந்து சர்பியா மேலே வார் எடுக்கிறாங்க. ரஷ்யா ஜெர்மனியை வார் எடுக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் சேர்ந்து பிரிட்டிஷ் ஜெர்மனியை வார் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வேர்ல்டு வார் 1 வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆனதுக்கான ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அது இந்த ரீசன், அதாவது அந்த கார் அந்த ரைட்டில் கரெக்டாக எடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் 1 வந்திருக்காது. தவறுதலாக ஒரு டேர்ன் எடுத்ததுனால இந்த வேர்ல்டு வார் 1 வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் இந்த வேர்ல்டு வார் 1க்கான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே இது கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வேர்ல்டு வார் 2க்கு எப்படி அப்படின்னா 1918 ஹென்ரி டாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஸ்னைப்பர். சண்டையெல்லாம் பின்னாடி அவரோட வேலை என்னென்னா சண்டை நடக்குதுன்னா பின்னாடி இருந்து ஸ்னைப்பரில் எல்லாரையுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாமே சுடணும். இதுதான் அவருடைய வேலை. ஸோ அதேமாதிரி வராரு, நிறைய பேரை சுட்டுருக்காரு ஸ்னைப்பர் மூலிமா. அப்படி சுடும்போது ஒருத்தரை பார்க்குற அந்த ஸ்னைப்பர் அந்த பாயிண்டில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவரை பார்த்து அவரை சுடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக தூரத்துலேருந்து அவருமே ஸ்னைப்பரை நோட் பண்ணிடுறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இது எப்படிடா அப்படின்னு நோட் பண்ணுறாரு. தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஸ்னைப்பர் நம்மளை சுட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்னைப்பரை ஸ்னைப்பரை பார்த்துட்டு கீழே அவருடைய காலையும் பார்க்குறாரு. அப்படி காலை பார்த்துருந்தே காலில் அடிபட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்னைப்பருமே அதை நோட் பண்ணிவிட்டு வாரில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, வாரில் அடிப்பட்டவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்னைப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை சரி கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அப்படி விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் தான் அந்த ஸ்னைப்பர் சுட வேண்டியது. ஸ்னைப்பர் சுடாமல் அடால்ஃப் ஹிட்லரை சரி காயமடைஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்படி அடால்ஃப் ஹிட்லரை அப்போ விட்டதுனால அவர் என்னன்னா பின்னாடி பெரிய ஆஃபீஸர் ஆகுறாரு. வேர்ல்டு வார் 2ல் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் சாவடிக்கிறாரு. இப்போ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8லேருந்து 10 கோடி. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இருக்கிறது சொல்கிறேன். பட் அப்போ அடால்ஃப் ஹிட்லர் வேர்ல்டு வார் 2ல் 6 கோடி பேரை கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அன்றைக்கே அந்த ஸ்னைப்பர் ஹிட்லரை சாவடிச்சிருந்தார் அப்படின்னா இந்த 6 கோடி பேர் செத்துருக்க மாட்டாங்க வேர்ல்டு வார் 2ல். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக ஹிஸ்ட்ரியில் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இப்போ இருக்க சாட் ஜிபிடியில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கூட வேர்ல்டு வார் 1 எடுத்ததுமே உங்களுக்கு இன்சிடெண்ட்டாக வரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை நீங்கள் எங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.